ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உட்காந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ என்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸும் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோ வந்து தேர்ட் லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. ஆல்ரெடி 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் கொடுக்குறேன், போய் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கொசிகனோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த எலமெண்டோடது -√2ஓட ரேஞ்சை கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ உங்களோட கொசிகன் ஃபங்க்ஷன் எப்படி இருப்பான்? கொசிகன் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எழுதிப்போமா? ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போயிருப்பான்? டொமைன் வந்து ஓப்பன் -∞, -1 யூனியன் 1, ஓகேங்களா. அதுலேருந்து ரேஞ்ச் எதுக்கு போயிருப்பானா -90 to +90. அதில் ஸ்பெசிஃபிக்காக யாரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னா 0வை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, இதான் வந்து கொசிகன் ஃபங்க்ஷனோட அதாவது மேப்பிங்கு. ஓகேவா, அதாவது ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிகிரியாக தான் இருப்பான். சரிங்களா, அதாவது ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம உட்காந்து கண்டுபிடிக்கணும் என்ன ஆங்கிள்ட்டு. ஓகேவா, ஸோ அதனால் ஆங்கிள் θ1 = கொசிகன் -√2. சரிங்களா. சரி, இது நம்ம கொசிகனுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுருப்போம். என்னன்னா, கொசிகன் வந்து நெகட்டிவாக இருந்தானா அப்போ உள்ள அந்த பர்டிகுலராக அந்த எலமெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து அந்த நெகட்டிவ் உள்ள வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்களா, ஸோ அதனால் அப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட், இப்போ θவோட வேல்யூ நம்ம போட்டு பார்ப்போமா? இப்போ θவோட வேல்யூ போடும்போது இப்போ θ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா கொசிகனால் மல்டிப்ளை பண்ணுறேன். கொசிகனால் மல்டிப்ளை பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு கொசிகன் θ1 இங்கே கொசிகனால் மல்டிப்ளை பண்ணதுனால கொசிகன் இன்டூ கொசிகன் இன்வர்ஸ் √2ன்னு கிடச்சிருக்கும். இங்கே நெகட்டிவ் வெளியே இருந்திருப்பான். ஓகேவா, இப்போ கொசிகனும் கொசிகன் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா கொசிகன் θ1 √2. இப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து கொசிகன் வந்து √2 எடுப்பான்? -√2. இப்போ மைனஸ் வந்து வெளியே இருக்குது. கொசிகன் θ உங்களுக்கு கொசிகன் வந்து எப்போ ரூட் எடுப்பாங்கன்னா இங்கே மைனஸ் வெளியே அப்படியே இருக்கட்டும். கொசிகன் π/4. சரிங்களா, இப்போ கொசிகனும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ உங்களோட θ வேல்யூ என்னவா இருப்பான்னா π/4. இதான் உங்களோட ரேஞ்சு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கானா, tan இன்வர்ஸ் ஆஃப் -1/√3a ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3a ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -1/2. ஓகேவா, இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டை தான் நம்ம கேட்குறாங்க. இங்கே நமக்கு இன்வெர்ஸில் கேட்டிருக்கான். ஸோ இன்வெர்ஸில் கேட்டிருக்கனால ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரு டிகிரியாக தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா, அதாவது ரேஞ்ச் வேல்யூ தான் நம்ம பார்க்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் தேவைப்படும். என்னன்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். தென் சைன் -xன்னு இருந்துச்சுன்னா sin xன்னு எழுதுவோம். ஓகேவா, அதே மாதிரி தான் டேனுக்கு போட்டு எழுதியிருப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ சால்வ் பண்ணலாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் -x, அப்போ -xனால மைனஸ் வெளியே எடுத்து போட்டு 1/√3ன்னு எழுதிப்போம். தென் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3a தென் tan இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இது போடச்சல இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள நெகட்டிவாக இருக்கிறனால வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம். மைனஸை வெளியே எடுத்துட்டு sin π/2. ஓகேவா, ஸோ sin π/2ஓட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1. ஸோ -1 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இங்கே மைனஸ் tan இன்வர்ஸ். ஸோ இங்கே வந்து நான் அந்த உள்ள இருக்க மைனஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, தென் காட் இன்வர்ஸ் 1/√3a. இப்போ நெகட்டிவ் வேல்யூ அப்படியே வச்சுப்போம். இப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து tan 1/√3 எடுக்கும்? இப்போ உங்களுக்கு எப்போ வந்து tan வந்து 1/√3 எடுக்கும்? tan π/6ல் வந்து உங்களுக்கு 1/√3 எடுக்கும். அதே இங்கே tan இன்வர்ஸ் எழுதிக்கலாம். தென் எப்போ வந்து உங்களுக்கு காட் வந்து 1/√3 எடுக்கும்? எப்போனா காட் இன்வர்ஸ் காட் ஆஃப் π/3ல உங்களுக்கு வந்து 1/√3ன்னு எடுக்கும். தென் tan எப்போ வந்து உங்களுக்கு 1 எடுக்கும்? tan π/4ல உங்களுக்கு 1/√2 எடுக்கும். அதான் 1ன்னு எடுக்கும். ஓகேங்களா, சரி, இன்வெர்ஸும் டேனும் கேன்சல் பண்ணிட்டோம்னா தென் மீதி இருக்கிறது -π/6 ப்ளஸ் π/3a மைனஸ் π/4. ஓகேவா, சரி, இப்போ நம்ம எல்சிஎம் பண்ணலாம். எல்சிஎம் வேல்யூ என்னன்னு பார்ப்போமா? எல்சிஎம் வேல்யூ பார்த்தோன்னா 6, 3, 4. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் பண்ணேன்னா அப்போ 2, 1, 4. தென் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் பண்ணா 1, 1, 2. தென் திரும்பி 2. அப்போ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ உங்களோட எல்சிஎம் வேல்யூ வந்து
12 ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இத 2 மல்டிப்ளை பண்றேன். மேலேயும் 2 மல்டிப்ளை பண்ணுவேன். தென் இங்க 4 தென் இங்க 4 தென் இங்க வந்து 3a இங்க வந்து 3a ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து 12 இப்போ மைனஸ் 2πa பிளஸ் 4πa மைனஸ் 3πa ஓகேவா? ஸோ இத சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தா உங்களுக்கு வந்து -1/12 இதான் உங்க ஃபைனல் ஆன்சரா இருக்கும். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த 17வது கொஸ்டின் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்படி தெரியலனா இன்ட்ரோடக்ஷன் வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன் ஆல் சில்வர் டீ கப்ஸ். போய் பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? அது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன். ரொம்ப டீப்பா இந்த கான்செப்ட் எடுத்திருப்பேன். சரி பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டின வந்து நான் வந்து 5த், 7த், 8த் இந்த 3 கொஸ்டின் நான் போடுவேன். 4த்தும் 6த்தும் நீங்க எனக்கு போட்டு அதுக்கான கிளியர் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு குடுங்க. சரிங்களா? சரி. இதுல 5த் கொஸ்டின் அதாவது 5த் சப்டிவிஷன் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 7 π/6. இப்போ 7 π/6 எதுல இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல காஸ் இன்வெர்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to πக்குள்ள தான் இருப்பான். எது? காஸ் இன்வெர்ஸோட ரேஞ்ச் ஓகேவா? அதுக்குள்ள இருந்தானா ரொம்ப ஈஸி. நீங்க ஸ்ட்ரெயிட்டா இவனையும் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல நீங்க போய் நிப்பீங்க. ஓகேவா? இப்போ நான் 7 × 180 / 6 போட்டு பார்க்குறேன். போடச்சுல எனக்கு வந்து இது 16 ஆர் இது 30a ஓகேவா? இப்போ 30 × 7 210 அதாவது 210 வந்து எதுல இருப்பான்? 0 to πக்குள்ள இருக்க மாட்டான். அதுக்கு வெளிய அதாவது 3 குவாட்ரண்ட்ல வந்து நிப்பான். இந்த இடத்துல வந்து நிப்பான். ஸோ அதனால இவன் வந்து நம்ம வேற ஏதாவது பண்ணி தான் வந்து உள்ள கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ இந்த வேல்யூ வந்து நான் எப்படி எடுப்பேன்? ஆல்டர்னேட்டிவ் கப்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்ப சொல்றேன். சரிங்களா? இப்போ காஸ் இன்வெர்ஸ், காஸ் ஆஃப் என்ன பண்ணனா, இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வருவான் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்போ கீழ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இங்க வந்துட்டான். அதாவது 3 குவாட்ரண்ட் கிட்ட வந்துட்டான். அப்போ 3 குவாட்ரண்ட்ட தாண்டி வந்துட்டான். அதாவது 2ண்ட் குவாட்ரண்ட் தாண்டி 3 குவாட்ரண்ட்க்கு வந்துட்டான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு நியர் பையா எக்ஸ் ஆக்ஸஸ்ல லை ஆகுற மாரி நான் எடுத்துப்பேன். அதுதான் என்னோட கன்வீனியன்ஸ். ஒரு சில பேர்லாம் இங்க 5/2லயே எடுத்து அதில மைனஸ் பண்ணி அப்படியும் கொண்டு வருவாங்க. அத மாத்தி, இத மாத்தி அது தேவையில்லாத செயல். ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். எப்படின்னா, இங்க பையோட வேல்யூ இருக்கா? அதே நெக்ஸ்ட் ஆக்ஸஸ் எக்ஸ் ஆக்ஸஸ் எங்க வருவான்? இங்க தான் வருவான். அது என்னவா இருப்பான்? 2π இருப்பான். ஸோ அதனால என்ன பண்றேன், 2π மைனஸ் 5π/6 இந்த 5π/6 நான் இங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்க போறது 7π/6ன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால நான் என்னவா எடுத்துப்பேன்னா, இப்ப என்னோட காசோட வேல்யூ வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5π/6ன்னு எடுத்துப்பேன். ஸோ இப்படி எடுத்துப்பேன். இது வந்து இப்போ வந்து இந்த 5π/6 வந்து 5π/6 வந்து பிலாங்ஸ் டூ 0 to πக்குள்ள இருக்கானான்னு பார்ப்பேன். சரிங்களா? அப்படி பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? 5 × 180 / 6 இது 1s ஆர் இது 30a 30 × 5 150 150 வந்து எதுல இருக்கு? 2ண்ட் குவாட்ரண்ட்ல வந்துருவான். ஓகேவா? 2ண்ட் குவாட்ரண்ட்ல இந்த இடத்துல வந்துருவான். ஸோ அதனால இட்ஸ் பிலாங்ஸ் டூ ஸோ அதனால என்ன பண்றேன், இப்போ காசு வந்து அதனால அந்த இட்ஸ் பிலாங்ஸ் டூ 0 to πக்குள்ள இருக்கிறதுனால, இப்போ நான் கேன்சல் பண்ணுவேன். கேன்சல் பண்ணிட்டு 5π/6 தான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். அதான் 150° ஓகேவா? அதுதான் உங்களோட ஆன்சரு. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 7த் பார்க்கலாமா? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் -600° ஓகே. இப்போ இதுவரைக்கும் பார்த்தோன்னா, அத வந்து அவன் நம்ம டிகிரி வேல்யூவே குடுத்துட்டான். இதுவரைக்கும் பார்த்தது 2π/6 சம்திங் ஏதோ அப்படி குடுத்தத வந்து நம்ம மாத்திருக்கோம். இங்க வந்து டிகிரியாவே குடுத்துட்டான். இப்ப இந்த டிகிரி வேல்யூ எதுல லை ஆகுறான்? அதுதான் நம்ம இப்போ உட்காந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து டிகிரியா குடுத்துருக்கான். டிகிரியா குடுத்துருக்கனால, நம்ம கிராஃபிக்கலா பார்த்தோம்னா, இப்போ எதுல லை ஆகியிருப்பான்ட்டு ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், இத 1 டைம் ரொட்டேட் பண்ணா, ஃபுல் ரொட்டேஷன் பண்ணா எனக்கு 360° ஓகேவா? 2π. இப்போ அதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்ணுவேன், இங்கேருந்து 180° நான் திருப்பி வரேன். அப்போ 180°னா 360 + 180 அப்படி போட்டுச்சுனா எனக்கு என்ன வரும்? 0 அண்ட் 4 1 5 அதாவது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா 600° வரணும். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 60 ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 3rd குவாட்ரண்ட்ல வந்துருவான். ஓகேவா? அப்போ 60 ஆட் பண்ணா இங்க வந்திருப்பான். இந்த இடத்துல இங்க தான் இருந்திருப்பான் மேபி. அப்போ இந்த இடத்துல இருந்திருப்பான். அப்போ 3rd குவாட்ரண்ட்ல இருக்கனால இது ஆல் சில்வர் டீ கப் உங்களோட வேல்யூ வந்து ஏதோ நெகட்டிவ் வேல்யூவா தான் இருந்திருக்கணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு 3rd குவாட்ரண்ட்ல லை ஆயிருக்கான். ஸோ அதனால நெகட்டிவா இருப்பான். ஓகேவா? ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் குடுத்துருக்காங்க. அந்த நெகட்டிவ் வெளிய போயிருவோம். எடுத்து போயிருவோம். அதுக்கப்புறமா இன்னொரு நெகட்டிவ் வருவான். அது எப்படின்னு நான் சொல்றேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இங்க வந்து டிகிரியா குடுத்துருக்கான். டிகிரியா குடுத்துருக்கிறத கன்வெர்ட் பண்ணி ரேடியனா மாத்தணும். ஓகேவா? ரேடியனா என்ன? பை வேல்யூவ கொண்டு வருது. அந்த வேலைய தான் நம்ம பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, 5/180 இன்டூ அந்த தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்ன? 600 சரிங்களா? ஸோ அதனால இவனை 2 டேபிளாக பண்ணுறேன். ஸோ அதனால
அதில் 9 எடுத்துப்பேன். இது வந்து 30 எடுத்துப்பேன். தென் இது 3 சால்வ் பண்ணுறேன். ஸோ 3a இது வந்து 10. ஸோ இவன் என்ன வரானா 10π/3 கிடைக்கிறானா. அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து 10π/3 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் உங்கள் ரேடியன் வேல்யூ. இந்த ரேடியன் வேல்யூவை நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஜஸ்ட்டு சைன் இன்வர்ஸு ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கிறனால இங்கே நான் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த நெகட்டிவை சைன் ஆஃப் இந்த 10π/3 எழுதிடுவேன். ஓகேவா. இப்போ 10π/3 இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அதை பிரிக்க போகிறேன். எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இங்கேருந்து நான் 1 டைம் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 2π ஒரு ரவுண்டு சுற்றி வந்திருப்பேன். அதுக்கப்புறமா திரும்பி 1 டைம் சுற்றி இருக்கும்போது ப்ளஸ் பை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன எடுத்துகிறேன் 3π சொல்கிறது வந்து இங்கே வந்து நின்றுப்பான் 3π. ஓகேங்களா, 3π வந்து இங்கே வந்து நின்றுப்பான். ப்ளஸ் அந்த ஒரு 60 டிகிரி ஆட் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 3π ப்ளஸ் π/3 அந்த 60 டிகிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த 60 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அதான் அந்த π/3 அதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே உள்ள இன்க்ளூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் இருக்கா. இப்போ இங்கே வந்து ஆக்சிலரி கப்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது நெகட்டிவ் வேல்யூவாக கொண்டு வந்திருப்பான். இந்த இடத்துல வந்து நிற்கிறனால உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொண்டு வந்திருப்பான். ஸோ அதனால் என்ன வந்திருக்கும், ஆல்ரெடி நான் இங்கே சைன் இன்வர்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா, சைன் இன்வர்ஸு ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, திரும்பி இன்னொரு மைனஸ் வந்துடும், திரும்பி சைன் π/3 கிடச்சிருக்கும். ஓகேவா, ஏன்னா இந்த நெகட்டிவ் வேல்யூ இந்த இடத்துல இருக்கனால இங்கே வந்து உங்களுக்கு அந்த 600 டிகிரி வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே டீ கப்ஸ் டேன் மட்டும் தான் இருப்பான். டேனு காட்டு மட்டும் தான் இங்கே பாசிட்டிவாக இருப்பான். மற்ற இடத்துல இங்கே இன்கேஸ் அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் அவன் பாசிட்டிவாக இருப்பான். நீங்கள் அப்படியே மைனஸ் சைன் π/3 எழுதிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து நிற்கிறான். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் ஆட் பண்ணிக்கிறோம். அதை மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சைன் இன்வர்ஸு சைனு π/3. இந்த இப்போ π/3 இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது 180/3. இதை பண்ணனா உங்களுக்கு என்ன வருவான் 60 டிகிரி. 60 டிகிரி இட்ஸ் பிலாங்ஸ் டு, அதாவது -90 to +90 இருந்திருப்பான். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறதுனால இவன் வந்து என்னவா இருப்பான்னா π/3 கொடுத்துடலாம். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது தான் கேன்சல் பண்ண முடியும். அதுவும் அந்த பர்டிகுலராக அந்த π/3 வந்து -90 +90 இருக்கிறதுனால இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட ஃபைனல் அவுட் புட் இதுதான். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. அண்டு 8வது கொஸ்டின் பார்க்கலாமா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு -680 டிகிரி. ஓகேவா. இப்போ காசை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூ என்ன பண்ணுவான், அதாவது இன்வர்ஸில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது பாசிட்டிவாகவே கொடுத்துருவான். ஏன்னா இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷனால இந்த மாதிரி வந்துடுவான். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு 680 டிகிரி அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். தென் 680 டிகிரி எங்கே வந்து நின்றுப்பான். இப்போ அடுத்தது இதுபடி பார்த்தோன்னா 1 டைம் ஃபுல் ரொட்டேட் பண்ணிப்பான். ஃபுல் ரொட்டேட் பண்ணால 2π வந்திருப்பான். திரும்பி அடுத்தது வந்து இங்கேருந்து ரொட்டேட் பண்ணிப்பான். அதை ரொட்டேட் பண்ணும்போது 3π. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருப்பான், எப்படி 2πனா உங்களுக்கு 360 360 + 180 உங்களுக்கு வந்து 540 உங்களுக்கு கிடச்சிருப்பான். 540 இது வரைக்கும் வரைச்சல உங்களுக்கு 540 கிடச்சிருப்பான். இது 2π, இது வந்து π வேல்யூ. ஓகேவா. தென் இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஒரு என்ன பண்ணனா வந்து 680 கிடைக்கும். 40 டிகிரி நான் ஆட் பண்ணனா உங்களுக்கு என்ன வருவான் 680 டிகிரி வருவான். ஸோ இங்கேருந்து 140 டிகிரி இந்த இடத்துல இருந்து 140 டிகிரி போட்டுனா இது 90 டிகிரி தாண்டிடுவான். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்திருப்பான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்திருப்பான். அப்போது இந்த இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு 4th குவாட்ரண்ட்டில் வந்து நிற்கிறான். 4th குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்பு, அதாவது காசு இந்த இடத்துல பாசிட்டிவாக தான் இருப்பான். ஸோ அதனால் இங்கே பிரச்சனையே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இப்போ என்ன பண்ணணும், டிகிரியாக இருக்கிறத ரேடியண்ட்டாக கொண்டு வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா, 180 டிகிரி இன்ட்டு அந்த டீட்டாவோட வேல்யூ. இங்கே டீட்டாவோட வேல்யூ என்ன, அந்த டிகிரி வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5/180 டிகிரி இன்ட்டு 680 டிகிரி. இப்போ இவனையும் கேன்சல் பண்ணிடுவோமா. தென் 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 9 இங்கே போடும்போது 34. இப்போ 9ஆல் இவனை டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்கள் ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைப்பான், உங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்து 34π / 9 கிடைச்சிருப்பான். ஸோ அதை தான் நீங்கள் எழுதுவோம். அப்போது இதுபடி பார்த்தோன்னா காசு இன்வர்ஸு. சரிங்களா. இப்போது இதை எப்படி பிரிக்கலாம் அதில் தான் இருக்குது. இப்போது குவாட்ரண்ட் வைஸ் படி இதை ஆல்ரெடி உங்களுக்கு 3π வந்திருக்கான். 3πலேருந்து வந்து இங்கே 4πக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி தான் இருக்கான். ஓகேங்களா. அப்போது அதை மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணனா அதுக்கான எக்ஸாக்ட் டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ காஸ் இன்வர்ஸு காஸ் ஆஃப் 4π மைனஸ் என்ன பண்ணால் உங்களுக்கு 34π / 9 கிடைப்பான். 2π/9 போட்டோன்னா உங்களோட வேல்யூ வந்து 34
டிவைட் பை 9 உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தானே இருக்கான். ஸோ அதனால் ஆல்வேஸ் பாசிட்டிவ் காசு, தென் காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 2π/9 ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிருவோம். தென் 2π/9 வந்து அந்த 0 to πக்குள்ளே இருக்கானான்னு பார்க்கணும். அதாவது க்ளோஸ் இன்டர்வல் 0 to πயில் இருக்கானான்னு பார்க்கணும். சரி, என்ன பண்ணுவோம்? 2 × 180 டிகிரி டிவைட் பை 9. இது 1 சார், இது 20 சார். அப்போ அப்படி போகிறச்சில் மீதி வந்து உங்களுக்கு 40 டிகிரி. 40 டிகிரி இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π தான். ஸோ அதனால் காசும் காசு இன்வர்ஸும் இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ 2π/9 வந்து தான் உங்களோட ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ்பிரஸ் இன் ஏ சிம்பிள் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த tan இன்வர்ஸை வந்து இந்த பர்டிகுலர் இந்த எலமெண்ட் வந்து அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - cos x + 1 + cos x அதை அப்படியே வந்து உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மாக கொண்டு வரணும். இதுதான் உங்களோட மெயின் எய்மாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஹிண்ட் என்னன்னா 1 - cos x வந்து 2 sin² x / 2ன்னு எழுதலாம். அதே 1 + cos x வந்து 2 cos² x / 2ன்னு எழுதலாம். இதுதான் உங்களோட ஹிண்ட்டு. இதை வச்சு மட்டுமே உங்களால் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எழுதிடலாம். ஓகேங்களா? அதோட tan இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஸ்பெசிஃபிக்காக, அதாவது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும் இப்படி. ஓகேவா? அதாவது 5/2 இப்படி லையாக இருக்கும். எப்படி இப்படி இந்த இடத்துல இப்படி படுக்க போட்டு இப்படி மேலே வந்து இப்படி மேலே போயிருக்கும். ஓகேங்களா? அதை இப்படி கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இப்படி உடஞ்சிருக்கும். இந்த பையிலேருந்து பர்டிகுலர் -5க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதில் எப்படி இருந்திருக்கும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? முதல் விஷயம் tan இன்வர்ஸ் அதை எப்படி எழுதிட்டு 1 - cos x இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2 sin² x / 2 தென் டிவைடட் பை 2 cos x / 2. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறத முதல் விஷயம் நான் எதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன் உங்களுக்கே தோணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு வெளியே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? tan இன்வர்ஸாக இருக்குது. இப்போ இந்த tan இன்வர்ஸாக இருக்கிறவனை உள்ளே வந்து டேனாக நான் மாற்ற விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 1 + cos x 1 - cos x இந்த மாதிரி கொடுத்துட்டு அவனுங்க வந்து வெளியே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். என்னன்னா உள்ளே இருக்கிறத வந்து டேனாக கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ tan இன்வர்ஸ் 2 × 2 கேன்சல் பண்ணிட்டுருவேன். அதுக்கப்புறமா என்ன வரும்? tan² x / 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஆல்சோ அங்கே என்ன கொடுத்துருங்க கொஸ்டினில்? ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருந்தான்ப்பா. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்கான். அப்போ இது நம்ம ஸ்கொயர் ரூட்டில் எழுதிடுவோம். உங்களுக்கு என்ன தெரியும்? mod of x வந்து, அதாவது இது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை மாட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ mod of x வந்து எப்படி எழுதுனா √(x²) எழுதுவாங்க. இந்த mod of x வந்து எப்படி பிரிப்பாங்க? x if x greater than 0 அண்ட் -x அது ஒரு சைடில் 0 வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது கீழே இல்லை மேலே அது பொறுத்து இருக்குது. தென் x less than 0 இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல சொல்லிருக்கோம். இது mod x கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கீழே இருந்து இப்படி மேலே போயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா tan² x-க்கு, அதாவது tan x/2க்கு உங்களோட மாடுலஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ அதை நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தானா, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் கொடுத்துருந்தானா இங்கே நீங்கள் எக்ஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இப்படி மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? tan இன்வர்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் உள்ள கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ முதல்ல tan இன்வர்ஸ் ஆஃப் tan x/2 எழுதிடலாமா? எழுதிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா இங்கே பண்ண விஷயம் தான், அதே தான் பண்ணலாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் -tan, முதல்ல நெகட்டிவ் வேல்யூ எடுத்துப்போம். -tan x / 2. அதான் இங்கே x / 2 if எங்கள் டொமைன் என்ன கொடுத்துருந்தாங்க? -5லேருந்து 5க்குள்ளே இருந்துட்டு, அதனால் -5 less than x less than 0. ஓகேவா? அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் இப்போ ப்ளஸ் tan எழுதுவோம் x / 2. இப்போ ஒரு இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணுவோம்ல, ஸோ 0 இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் x less than 5. ஓகேவா? உங்களோட டொமைன் அப்படியே எழுதிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. இதுதான் அந்த கிராஃப் வேல்யூவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பான். பார்த்தீங்களா? இந்த இடத்துல வளைஞ்சி இப்படி மேலே போயிருப்பான்ட்டு. இப்படி போயிருக்கும்போது அந்த பர்டிகுலராக டொமைனை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான்? 5லேருந்து -5க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான். தென் அந்த 5/2 இங்கே எடுத்துருக்க போது, இங்கே 5/2 இங்கே எடுத்துருக்க போகிறான். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தானே கேட்டிருக்கான். அப்போ இதோட முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ் வேல்யூவில் -5லேருந்து இங்கே எடுத்திருப்பான், இது நெகட்டிவ்ல எடுத்திருப்பான். ஸோ நெகட்டிவ்ல இந்த இது அந்த ரேஞ்ச் வந்து அந்த மாதிரி பாசிட்டிவாக மாறிடும். நெகட்டிவ் இருக்கிற இது போகும்போது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ உங்களோட கிராஃபும் மாறும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு. ஓகேவா?
அதே மாதிரி இந்த இடத்துல ஏன்னா மாடஸாக மாறிடுது, மாடஸாக மாறினால அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு போகிறது, இந்த இடத்துல ஏதோ ஒரு வளைஞ்சு போகிற மாதிரி வரும். ஓகேவா? அதே வந்து 0ல் பிடிச்சல இவன் இப்படியே எப்போ போல ஆஸ் யூஷுவல் இது இப்படி தான் வந்து நிற்பான். ஸோ மேபி அந்த கிராஃப் வந்து இப்படி வந்திருப்பான், இந்த இடத்துல வளைஞ்சு நிற்கிறது இப்படி வந்திருப்பான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அதாவது இந்த செகண்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இப்போ எப்படியாவது உள்ளே இருக்க வேல்யூவை வந்து டேனாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். போன கொஸ்டின் மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டினை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறேன் பார்க்கலாமா? சரி, முதல் விஷயம் காஸ் எக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 2 எழுதிக்கிறேன். தென் 1 மைனஸ் சைன் எக்ஸை எந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 2 ப்ளஸ் sin square x divided by 2 minus 2 into sin x divided by 2 then cos x divided by 2 எழுதிக்கலாம். ஓகேவா? என்னடா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா புதுசாக சொல்கிறானே, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, அதேமாரி இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுக்கே இன்னும் ஜெனரலாக கொஞ்சம் கொண்டு வந்துட்டா, இப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் sin x அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து cos square x divided by 2 plus sin square x divided by 2 plus or minus 2 sin x divided by 2 cos x divided by 2 or இது இல்லை இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம், எக்ஸ் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு கேட்டிருந்தானா இங்கே காஸ் எக்ஸ் டிவைட் பை 2 ப்ளஸ் அது மட்டும் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்துப்பீங்க. அதே நெகட்டிவ்ல கேட்டிருந்தானா 1 மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தானா காஸ் எக்ஸ் டிவைட் பை 2 மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டீங்க. அதே தான் இங்கே ப்ளஸ்ன்னு கேட்டிருந்தா இங்கே ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க, நெகட்டிவ்ல கேட்டிருந்தாங்கன்னா நெகட்டிவ் மட்டும். அந்த ஃபார்முலா வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக சேர்த்து கொடுத்துட்டேன். ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இங்கே வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நெகட்டிவ்ல கேட்டிருக்கனால ஸோ நெகட்டிவ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உட்காந்து போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காஸ் எக்ஸ் டிவைட் பை 2 மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை 2 இதை அப்படியே எக்ஸ்பென்ஷன் பண்ணால் இதுதான்ப்பா விஷயம், அவ்வளோதான். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே கொண்டு வரேன். சரி, போட்டு பார்ப்போமா? tan inverse of cos square x divided by 2 minus sin square x divided by 2 divided by அந்த நம்ம கீழே இருக்கிறதே எடுத்துப்போம், இதுக்கு உட்காந்து நம்ம எடுத்துக்கிறோம், மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? தென் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே வந்து ஸ்கொயர்னு இருக்கான், இதை வந்து மேலே இருக்க வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஇ ஏ மைனஸ் பிஇ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதனால் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். தென் tan inverse of x divided by 2 plus sin x divided by 2 then cos x divided by 2 minus sin x divided by 2 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க வேல்யூ வந்து டேனாக மாறுவான்னு நான் பார்ப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், tan inverse இங்கே வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் எப்படி நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிவைடட் பை cos x divided by 2ன்னு போட பார்க்குறேன். அப்படி போட்டேன்னா எனக்கு எந்த ஃபார்மேட்டில் வரணும்னு நினைக்க வைக்கிறேன்னா tan a plus b ஃபார்மேட்டை போட்டேன்னா tan a plus tan b divided by 1 minus tan a and tan b இந்த ஃபார்மேட்டுக்கு வர பார்க்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக, அதாவது tan a plus b அந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பை cos x divided by 2ன்னு நான் போட பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இதை நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறதுனால 1 ப்ளஸ் சைன் டிவைட் பை காசு உங்களுக்கு வந்து tan x divided by 2ன்னு கிடைக்கும், டிவைட் பை இது வந்து 1 மைனஸ் tan x divided by 2ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கச்சில எப்போ வந்து tan 1ன்னு எடுப்பான், அப்போ tan pi by 4ல் வந்து உங்களுக்கு 1 எடுப்பான். ஸோ இது ஒரு ஹிண்ட்டு. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது tan inverse of tan pi by 4 ப்ளஸ் tan x divided by 2 1 மைனஸ் tan x divided by 2 இங்கே 1 இருக்கிறது தானே அர்த்தம். ஸோ அதனால் tan pi by 4 ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு தென் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்முலா அதான் இங்கே a ப்ளஸ் பி, இங்கே ஏன்னு கொடுக்குறது வந்து pi by 4, பின்னு சொல்கிறது வந்து x divided by 2. ஸோ அது ரெண்டுத்தையும் எழுதிப்பேன். ஸோ tan inverse of tan pi by 4 ப்ளஸ் x divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஓகேவா? ஸோ இவன் வந்து எந்த இன்டர்வலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா -90 அதுலேருந்து +90 இருக்குன்னு சொல்லியிருந்தான்.
ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தோன்னா இது 5/4 தானே, கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் tan இன்வர்ஸும் டேனை கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா? தென் இந்த எக்ஸை வந்து இவனாக மாற்றணும். அதாவது இந்த அங்கே கொடுத்துறது வந்து அந்த டேனோட டொமைன் வேல்யூ. ஸோ நமக்கு அவுட்புட் டொமைன் என்ன, அவுட்புட் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எக்ஸ் டிவைட் பை 2 இருக்குல்ல, இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து டிவைட் பை 2ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு கிடைச்ச அவுட்புட். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டிவைட் பை 2ன்ட்டு நான் ஜஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டிவைட் பண்ணுறதுனால 5/4 லெஸ் தேன் எக்ஸ் டிவைட் பை 2 லெஸ் தேன் 5/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் என்ன பண்ணுறேன், பையை வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல பை வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் பை ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க அந்த ரேஞ்ச் வேல்யூ, அதாவது அவுட்புட் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5/4 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 2ன்னு இங்கே ஆட் பண்ணுறதுனால, இங்கே நான் ஆட் பண்ணுவேன்ல, ஆட் பண்ணும்போது இங்கே 0 ஆயிடுவான். தென் இந்த இடத்துல பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து 5/2ன்னு கிடச்சிருவான். இதுதான் உங்களோட ரேஞ்சு, அதாவது ரேஞ்ச் இன்டர்வல். ஓகேங்களா? அப்போது 5/4 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 2 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பான். ஓகேவா? இதனையும் நீங்கள் பண்ணணும். இந்த இன்டர்வலை வந்து நீங்கள் காமிக்கலை, பண்ணலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஷனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது மூணாவது, அதான் போன கொஷனில் மூணாவது போட்டிருக்கோம்ல, மூணாவதுல அது ரெண்டாவது, அது வந்து மூணாவதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் இதுவும் ஒரே விஷயந்தான். அதை போட்டால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதாவது காஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன சொல்லியிருந்தோம், காஸ் ஸ்கொயரு எக்ஸ் டிவைட் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 2 எழுதிப்போம். தென் 1 ப்ளஸ் சைன் எக்ஸுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா வச்சு போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்படி போட்டோன்னா காஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சைன் ஸ்கொயரு எக்ஸ் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இதை எடுத்து அங்கே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாலே முடிஞ்சிடும். நீங்கள் இதுக்கப்புறமா இந்த தேர்ட் கொஸ்டினை நீங்கள் போட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃபைனல் அவுட்புட் கிடச்சிச்சு அண்டு உங்களோட ரேஞ்ச் இன்டர்வல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? போன கொஸ்டின் தான், அது போட்டது அதே விஷயம், இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து 4th சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கொஷினை கொஞ்சம், அதாவது போன கொஷினில் கொஞ்சம் ரிலேட் ஆகுதான்னு பாருங்களேன். அந்த காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், அது கொஞ்சம் ரிலேட் வந்து 19வது கொஷினில் 4th சப்டிவிஷனாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினுக்கு முன்னாடி போன கொஷின் ஒன்று சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கா, அதே ஃபார்மேட்டில் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், என்ன அந்த இடத்துல வந்து காஸ் எக்ஸ் டிவைட் பை 2 மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை 2ன்னு கொடுத்துருப்பான். அதேமாதிரி இங்கே எக்ஸ் டிவைட் பை 2 எக்ஸ் டிவைட் பை 2, அந்த காஸ் எக்ஸ் டிவைட் பை 2 சைன் எக்ஸ் டிவைட் பை 2 அது டினாமினேட்டர்லேயே இருந்திருக்கும். அதுதான் விஷயமா இருந்திருக்கும். அங்கே என்ன பண்ணியிருந்தோம், நியூமரேட்டரும் அண்ட் டினாமினேட்டரும் உங்களுக்கு டிவைட் பை காஸ் எக்ஸால் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? நம்ம ஒரு தடவை ஒரு கொஷினாக போட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சினாலே அடுத்தடுத்த கொஷின் வந்து ஈஸியாக நமக்கு கையிலே வந்துடும். ஸோ அதனால் ஈஸி தான், மேக்ஸ்னாலே ஈஸி தான். என்ன, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும். அந்த அப்ரோச்சை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? சரி, ஸோ இது படத்தில் வந்து டேன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டேன் எக்ஸ் கிடைக்கும். இங்கே நியூமரேட்டர் வந்து பாசிட்டிவ் வந்து, டினாமினேட்டர் வந்து நெகட்டிவ் வந்துச்சு. என்ன ஃபார்முலாவை அப்படியே மாற்றி போட போகிறோம், ஏ மைனஸ் பிஏ, அவ்வளோதான். இதுக்கு பார்த்தோன்னா tan ஏ மைனஸ் tan பிஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஏ அண்ட் tan பி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை நம்ம கூட சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ tan 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், tan 5/4. இப்போ tan 1/4னா அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப், எப்படி போடச்சல நமக்கு இங்கே 1 போடும்போது அந்த 1 = 5/4ன்னு எழுதிடுவோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் எழுதுகிறேன். ஏவோட வேல்யூ வந்து 5/4 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதுதான் உங்களோட வேல்யூவாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா tan இன்வர்ஸும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா, tan இன்வர்ஸை கேன்சல் பண்ணிட்டுனா இவனை கேன்சல் பண்ணோன்னா 5/4 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இவன் வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து எதுக்குள்ளே இருந்திருப்பான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, 5/4 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5/4. ஸோ இந்த டொமைனுக்கான ரேஞ்ச் பார்ட் வந்து உங்களுக்கு 5/4 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 5/4 லெஸ் தேன் மைனஸ் எக்ஸு லெஸ் தேன் மைனஸ் 5/4. ஸோ அதனால் இது வந்து லெஸ் தேன் நெகட்டிவ் வேல்யூ வந்து பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதனால் நான் இதையும் மாற்றிக்கிறேன். ஸோ அதனால் மைனஸ் 5/4 லெஸ் தேன் மைனஸ் எக்ஸு, அதாவது இங்கே இருக்கிறத அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே திருப்பி பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 5/4 வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் 5/4 வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 5/4 ப்ளஸ் பண்ணிக்கிறதுனால
இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ 0 இஸ் லெஸ் தேன் 5/4 மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் இப்போ 5/4 போடும்போது 5/2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை சம் பண்ணும்போது 2π/4ன்னு கிடைக்கும். அதனால் 5/2ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? உங்களோட இன்ட்ரோ எதில் லை ஆகுது? இந்த ஒரு இன்ட்ரோவில் தான் லை ஆகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் புதுசாக 4 விஷயத்தை கற்றுக்கிட்டேன், சில புது கொஷின்ஸை நான் வந்து அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.